அன்றைக்கே விக்னேஷ் சிவர் என்கிட்ட சொன்னார். பட் நான் தான் அன்றைக்கி அந்த விஷயத்த கேட்கல அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 வருடம் கழிச்சு விஜய் சேதுபதி அவர்கள் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன எதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட ரவுண்ட் டேபிளில் வந்து அரவிந்த் சாமி அவர்களும் பிரகாஷ் ராஜ் அவர்களும் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் எல்லோரும் சேர்ந்து ரவுண்ட் டேபிளில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஷேர் பண்ணும்போது வந்து முக்கியமாக அவர் படங்களை பற்றியும் அவரோட ஜேர்னி பற்றியும் அவர் ஷேர் பண்ணும்போது இப்போ ஒரு கிளிப்பு தான் வந்து அதிகம் சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதில் அவர் சொல்லும் போது என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணும். அது வந்து கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் அந்த லெசனை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான வழியில் ஒரு ஹார்ட் வேல வந்து உங்களுக்கு அது மறுபடியும் டீச் பண்ணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கிளிப் தான் அதிகம் சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அதுலேயும் முக்கியமாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, நானும் ரவுடி தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது விக்னேஷ் சிவன் வந்து இருந்தார். ஸோ விக்னேஷ் சிவன் எனக்கு ஒரு சின்ன தம்பி மாதிரி. அந்த டைமில் வந்து என்னோட மூவி போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ கூட நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், நம்ம நல்ல படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எனக்கு தாட் இருந்தது. அப்போ விக்னேஷ் சிவன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், ஆனால் நீங்கள் வந்து நல்ல படங்கள் பண்ணுறீங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களுடைய ஆக்டிங்காக நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோட லெவலை வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆவீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லும் போது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சரியாக கவனிக்கல. அதாவது நான் வந்து விக்னேஷ் சிவன் சொன்னதை நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட வந்து அவரே சொன்னார், சார் நீங்கள் படங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்ல படங்கள் பண்ணுறீங்க, பட் ஆனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும். முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்க, மக்களுக்காக பண்ணுறீங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்கிறாரு. இதே விஷயத்தை தான் வந்து விக்னேஷ் சிவன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரோ, நான் வந்து அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன நினச்சிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம நல்ல படங்கள் தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்போ நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய விஷயம் பண்ணணும் போல இருக்குது அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட 10 வருடம் கழிச்சு வந்து இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கேன்ற விஷயத்த அவரே ஓப்பனாகவே இந்த டாக்காக சொல்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி அப்போ சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த டீச் பண்ணும். அந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்ட் வேல வந்து உங்களுக்கு டீச் பண்ணும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு இப்போ கண்ணும் கருத்தாகவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பேசினதை இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.